ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் ஒரு இமெயிலில் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணலாம் ப்ரோ, ஒரு ஃபோன் நம்பரில் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஒரு இமெயிலில் அப்படிங்கிறது ஒரு சேனல் தான் மக்களே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபோன் நம்பருங்கிறது நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடியதில் ஒரு 5 to 6 சேனல் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஆனால் அனதர் நம்பரில் ஒரு 5 to 6 வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் சேனலில் ஓப்பன் பண்ணும்போது யுவர் ஃபோன் நம்பர் ஹேஸ் பின் லிமிட் ரீச்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்படி 5 to 6 சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் ரீச் ஆகலை, அப்போ ரீச் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அனதர் சேனலுக்கு க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணும்போது ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணும்போது அப்படியே ஒவ்வொரு சேனலும் நம்ம அப்படியே பண்ணிட்டு ரீச் ஆகலைன்னு போய் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி யுவர் ஃபோன் நம்பர் கேஸ் லிமிட் ரீச்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த டயத்தில் நீங்கள் வேறு அனதர் நம்பரோ உங்களோட செகண்ட் நம்பரோ இல்லைனா வேறு எதாவது நம்பரோ நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. இதே போல் டெக் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ மறக்காமல் கேளுங்க மக்களே கமெண்டில், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சினா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.